Some basic concepts of chemistry topic la இந்த 26th sum பண்ணலாம் பாருங்க. If 10 volumes of dihydrogen gas reacts with 5 volumes of dioxygen gas, how many volume of water vapor would be produced அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா dihydrogen H2ன்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் dioxygen O2ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? gives என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டர் வேப்பர் H2O அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே H2 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது. ஸோ இப்போது என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ 2 போட்டிங்கன்னா ஆக்சிஜன் 2 வந்திருக்கு, 2 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஹைட்ரஜன் 4 இருக்கிறதுனால இங்கே இன்ட்டு 2 போட்டிங்கன்னா ஹைட்ரஜன் 4 ஆட்டம்ஸ் வந்துருச்சு. அப்போ இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு ரியாக்ஷன். அப்போ என்ன பண்ணலாம், V வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் 2V வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரொடியூசஸ் 2V வால்யூம் ஆஃப் என்ன சொல்லிடலாம், நம்ம வாட்டர் வேப்பர்னு சொல்லிடலாம். அப்படின்னா வால்யூம் ரேஷியோ 2:1:2 ரேஷியோவில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அப்படின்னா 2 வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் 1 வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூசஸ் 2 வால்யூம் ஆஃப் H2Oன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே 5 வால்யூம் ஆஃப் டை ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே வந்து 5 வால்யூம் போட்டால் இதுக்கு இன்ட்டு 2 போட்டால் இங்கே 10 வேணும். அப்போ 10 வால்யூம்ஸ் இருக்குது. சரிங்களா? 10 வால்யூம்ஸ் டை ஹைட்ரஜன் இருக்குது. அப்போது 1 டைம் ஆஃப் வால்யூம் எவ்வளோ, 5. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் இங்கே 10 வந்துருச்சு. இங்கே வாட்டர் வேப்பர் 2 டைம்ஸ் தானே ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 5 வந்து 10 ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ 10 வால்யூம் ஆஃப் வாட்டர் வேப்பர் வில் பி ப்ரொடியூஸ்டு அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் என்னது, 10 வால்யூம் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரொடியூசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஆன்சரில்.